இது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள ஃப்ளவர்ஸை பற்றி ஒரு சின்ன அப்டேட் நண்பர்களே. எல்லாமே கண்டினியூஸ் தான் டோட்டலி. மாடி தோட்டம் அமைக்கும்போது நண்பர்களே, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அடி ஏற்றிடும் நண்பர்களே. இந்த மாதிரி ஸ்டாண்டில் இது கிரவுண்டில் ஒரு நாட் ஈவன் சிங்கிள் கண்டெய்னர் கூட இல்லை நண்பர்களே. காரணம் திஸ் வில் அஃபெக்ட் த ஃப்ளோர். இப்போ நம்ம ஹைட் ஏற்றிட்டோம்னு வைங்க, தண்ணி இப்போ தான் விட்டேன். இந்த இன்னொரு ½ அன் ஹவரில் ட்ரையாக காஞ்சிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், ரெட் ரோஸ் பாருங்களேன், ஆரஞ்சு கலர் ரோஸு, 6 ஃபேண்டா கலர் ரோஸு நல்லா மலர்ந்துருக்கு. என்ன அப்படி எவ்வளோ சைஸை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு நண்பர்களே. அப்புறம் என்ன மொட்டுக்கள் இந்த பாருங்கள், இதில் மொட்டு, இங்கே மொட்டு, இங்கே மொட்டு. இதில் ரோஸ் நண்பர்களே, மலர்வின் ராஜா ஆர் ராணி, வி கேன் சே வாட் எவர் வி விஷ். அப்புறம் நண்பர்களே, இந்த பூக்கள் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், முள்ளங்கி பூ நண்பர்களே. முள்ளங்கியிலேருந்து பூ வந்துருக்குது. இந்த முள்ளங்கி ஒரு கண்டெய்னரை வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே தான் விதை இருக்குது. இதான் நெத்துக்கு நான் எனக்கு விதை விட வாங்க வேண்டியதில்லை, இதுக்குள்ளே விதை இருக்குது. ஓகே நண்பர்களே, இது டஸ் நாட் கம் அண்டர் த ஃப்ளவர்ஸ் இது கேட்டகரியில் வரல. இது நான் இருந்தாலும் பூக்கள் நிறையா இருக்குன்றதுனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தாப்பில் அந்த பாருங்கள், பிங்க் கலர் ரோஸ் நண்பர் அப்படி செடியிலே இருக்குது பாருங்கள். எதையுமே நான் பறிக்கலை, நான் இனிமேல் தான் பறிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ தருவேன்னு பார்த்தேன். இந்த இது மட்டும் இந்த பிங்க்லேயே இந்த பாருங்கள், இங்கே அதே கண்டெய்னரில் உள்ள ஒரு ரோஸ் நண்பரில் அப்படி பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரே கண்டெய்னரில் 3 இருக்குது நண்பரில். 1 2 3 இருக்குது நண்பரில். இது வந்து செம்பருத்தி நண்பர், அடுக்கு செம்பருத்தி. இந்த பாருங்கள், அடுக்கு செம்பருத்தி நண்பரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுலேயே முட்டு, இந்த பக்கத்துலேயே முட்டு இருக்குது. இதுவும் முட்டு தான். இதில் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். இதுவும் முட்டு, நாளைக்கு மறந்துடும். இது பாருங்க ஜாதிப்பூ நண்பர்களே, இது பாருங்க ஜாதிப்பூ மலர்ந்துருக்குது. நிறையா முட்டுக்களும் இருக்குது. இந்த பாருங்கள் முட்டுக்கள், இதெல்லாம் முட்டு. இந்த பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ முட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். இதெல்லாம் மலர்ந்துருச்சு. 2 கண்ணையில் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம். அப்புறம் நண்பர்களே, இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு கண்டெய்னரில் திருப்பி ஒரு பிங்க் கலர் ரோஸு. ஆமாம், அங்கே பாருங்கள் 5 இருக்குது நண்பர்களே. அதில் 1 நேற்றே நான் பறிக்கலை. அதனால் இது வந்து இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, ஃபர்டிலைசர்லாம் உதிர்ந்துருச்சு. நான் அப்படியே பறிச்சிடறேன். அதை பறித்து உரத்துக்கு போட்டுறேன். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து புதிய மொட்டு உருவாகும். 3 4 இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இந்த ரெட் ரோஸை பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள் எத்தனை ரோஸ் பாருங்கள். ஒரே ஒரு இதெல்லாம் ஒரே ஒரு இதை தான். இந்த பாருங்கள் 5 இருக்கு நண்பர்களே. அப்படியே பறிச்சிடவா? பறிச்சிடறேன் நண்பர்களே. மொட்டு அதில் இல்லை, பறிச்சிடறேன் நண்பர்களே. அப்படியே பறிச்சிடறேன் நண்பர்களே. அதை பாருங்கள், பறிச்சுட்டு அதை அப்படியே இங்கே வைக்கிறேன். ஒரு பறவை ஒன்று வந்து கத்துது நண்பர்களே. இந்த தண்ணி விட்டேன் நண்பர்களே. அது வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க. இந்த உள்ளேருந்து சவுண்டு கொடுக்குறாங்க. இந்த அதுக்குள்ளேருந்து சவுண்டு வருது. குயின் கேட்குது பாருங்கள். சவுண்டு நிப்பாட்டிடுச்சு. அந்த கேட்குது. ஓகே நண்பர்களே, இது ரோஸ் நண்பர்களே. இது இன்னொரு கண்டெய்னரில் உள்ள ரோஸ். இந்த அண்டா நண்பர்களே, ஒரு சில்வர் அண்டா 25 30 வருஷம் முன்னால் என் மிஸ்ஸஸுக்கு சீராக கொடுத்தது. வீட்டுக்குள்ளேயே இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. டக்குனு அதில் 5 6 ஓட்டையை போட்டு ஒரு ரோஸை வச்சுருக்கேன். அதில் என்ன பாருங்க, ஸ்டாண்டு பண்ணி ஸ்டாண்டுக்கு மேலே அதில் இதில் நிறைய பூக்கள் எடுத்துருக்கேன். பிள்ளைகளில் உள்ள பூக்கள் தான் இது. இந்த பாருங்க, அந்த கண்டன உள்ளது தான். இந்த பாருங்க, இது வந்து பாருங்க, நான் பறிக்காமல் அப்படியே பல வருஷம் விழுந்துருச்சு. இந்த இது அது மாதிரி தான். அதுலேயே இன்னொன்று அது மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, இது அதுக்குள்ளேயே போட்டேன், உரத்துக்கு அதுக்குள்ளேயே போட்டுறேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் கனகாம்பரம் நண்பர்களே, ரேரஸ்ட் ஐட்டம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். இப்போ பார்க்க முடியாது நண்பர்களே. அந்த கனகாம்பரம் பூக்கள்லாம் பார்க்கவே ரொம்ப நாளாச்சு, ரொம்ப காலமாச்சுன்னு சொல்லலாம். இந்த பாருங்களேன், இது எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த உள்ளே இருக்குது அந்த கொஞ்சம் மரூன் கலரில், அந்த கலரு அப்படியே தங்கத்தில் வைரத்தை வச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் நண்பர்களே. பாருங்களேன், எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்களேன். அப்புறம்
அதே செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தியை பார்த்துட்டோம், எல்லோ கலர் செம்பருத்தியை பார்த்துட்டோம். இப்போ ரெட் கலர் செம்பருத்தி பார்ப்போம். 5 இதழ்கள் கொண்டிருக்கேன். அந்த பாருங்கள், 5 இதழ்கள் கொண்ட எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே. இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து காட்டுறேனே, இந்த இதுவும் அது மாதிரி அதிலே ஒரே கண்டெய்னரில் தான் இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இது நேற்று போய் பறிக்கலை நண்பர். நேற்று நான் பறிக்கலை, நிறையா பூ இருந்துச்சு. சரி தேனீக்கு சாப்பிட தேன் பருவட்டுமே விட்டுட்டேன். அதை இந்த இதெல்லாம் நேற்று உள்ளதான் வாடிடுச்சு. அப்புறம் பிங்க் கலர் செம்பருத்தி இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், இது மலர்றதுக்கு ஆக்சுவலாக 9 மணிக்கு மேலே தான் நண்பர்களே மலரும். இந்த முட்டை இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஸ்டேஜில் எதுவும் இல்லை. என்னன்னா இன்றைக்கி மலர்ந்துச்சுனாக்க கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபாவது மலர்ந்துருக்கும். இன்றைக்கி அதில் வரல, மொட்டுக்கள் தான் நிறையா இருக்குது. மோரோவர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. பாருங்கள், லைட்டாக மாவு பூச்சி தாக்குதல் கூட இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன். என்ன பண்ண போகிறேன், மண்ணை மாற்றிட்டு அதை எடுத்த இன்னொரு கண்டெய்னரில் ரீப்ளான்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. வாங்க அப்படியே ஃப்ளவர்ஸ் தானே பார்க்குறோம், வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தே காட்டுறேனே, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த ரோசஸை பாருங்கள். இப்போ ஒரு கொத்து பறிச்சேன் இல்லையா, அந்த இது இந்த நண்பர்களே பாரிஜாத நண்பர்களே. இந்த பாருங்கள், ரொம்ப ரேரான ஒரு ஐட்டம் நண்பர்களே. பாரிஜாத பூ கூட எங்கள் மாடித்தோடு இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன், இந்த முட்டு இன்னொன்று முட்டு இருக்குது. இது ரொம்ப ரேரஸ்ட் ஐட்டம் நண்பர்களே. பாரிஜாதம் பூவெல்லாம் மாடியில் வச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கண்டெய்னர் தான் இருக்குது நண்பர்களே. அப்படியே கொண்டு வரேன் பாருங்கள், இந்த இருக்குது. ஏற்கனவே 2-3 தடவை பூ மலர்ந்துருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு நான் மலர்ந்தனால அப்படி மில்கி ஒயிட்டில் இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒயிட் கலர். இங்கே பாருங்களேன், இன்னொன்று நாளைக்கு தான் மலரும் நினைக்கிறேன். பாதி மலர்ந்துருச்சு, அல்லது இன்னொரு 2 ஹவர்ஸ் மலர்ந்துடும். ஓகே நண்பர்களே, நேற்று காமிச்சேன் இல்லையா டேபிள் ரோஸ், இது மலர் கொஞ்சம் நேரம் ஆகும் நண்பர்களே. இது மதுரை மல்லி நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன், மதுரை மல்லி, குண்டு மல்லி பூக்கள். என்ன பூக்களை ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். இது ஊசி மல்லி நண்பர்களே. இந்த பாருங்களேன், இது ஊசி பண்ணிவிடுவோம் மல்லி நண்பர்களே. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வாசம் கம்ம நடிக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இந்த இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து காட்டினா உங்களுக்கு அப்படி நல்லா பார்க்கலாம். இந்த இதெல்லாம் மொட்டுக்கள். அப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஜாதிப்பூ நண்பர்களே. ஜாதிப்பூ மொட்டுக்கள் நிறையா இருக்குது, மலர்ந்தும் இருக்குது. ஆமாம் நண்பர்களே, மொட்டுங்க பாருங்களேன். இந்த ஒரு இதில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த லைட்டாக பிங்க் கலர் தெரியுது பார்த்தீங்களா, லைட் ரோஸ், அது போகிற மொட்டுக்கள் நண்பர்களே. மலர்ந்ததுனோடனே இந்த மாதிரி ஒயிட் ஆகிரும். அப்புறம் பாருங்கள், குபேரர் பூ. இந்த இருக்குது பாருங்கள், குபேரர் பூக்களை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். குபேரர் பூ நண்பர்களே, இது போடலாம். இப்போ நம்ம பார்க்க ஒன்லி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். நான் வெஜிடபிள்ஸ் போல நான் ஃப்ளவர்ஸ் மட்டும் ஒரு அப்டேட் கொடுப்போமேனு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. இந்த இது ஒரு செம்பருத்தி நண்பர்களே. அங்கே ஒரு செம்பருத்தி இதே கடலில் இருக்குது, இந்த சிவப்பு கலரில். இங்கே ஒரு இன்னொன்று வச்ச நண்பர்களே, அது பக்கத்துலேயே ஒரு கண்டெய்னரில் ரோஸ், இந்த வர ரோஸு. அப்போ இங்கே பாருங்கள் ஒரு ரோஸ், இந்த பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ். இன்னும் மலரில், மலருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த பாருங்களேன், ரோஸே ஒரு 6-7 கண்டெய்னர் 10 கண்டெய்னர் வச்சுருப்பேன் நண்பர்களே. ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி, ஒரு பீடு. ஆரஞ்சு கலர் பார்த்தோம், ரெட் கலர் பார்த்தோம், அந்த பிங்க் கலர் பார்த்தோம். எல்லா கலரும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இல்லை. இந்த இங்கே ஒரு எல்லோ கலரு செம்பருத்தி பார்த்தோமா, இந்த ஒரு கண்டெய்னரில். இந்த பாருங்கள், இது இந்த மலர் கொஞ்சம் நேரம் இல்லை, இது நேற்று மலர்ந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, வாடிடுச்சு. இன்னொரு எல்லோ கலரு இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். அப்படியே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்களேன், எல்லோ 2 இதில் வச்சுங்க இப்போ எல்லோ கலரில். ஓகே நண்பர்களே, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் காட்டிட்டு இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் நண்பர்களே. அழகு காண்டி வச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில். இந்த பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே பஞ்சாக தான் நண்பர்களே வரும். இது அது வாடுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் நண்பர்களே. 1 வீக். இந்த பாருங்கள், இப்போ தான் வாடி இருக்குது. ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் காட்டிட்டு உங்களுக்கு ஹாப்பி கார்டனிங் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.